சிடபிள்யூசியில் ஒன் ஆஃப் த ஆங்கராக இருக்கிறவர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ். ஆல்ரெடி சீசன் 6லேயே மாதம்பட்டி ரங்கராஜை பாதியிலே இடைநீக்கம் செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முக்கியமாக பேசப்பட்ட காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் ஜாய் கிறிசலாவுக்கும் இல்லீகலான ஒரு அஃபர் இருந்தது மூலமாக அவங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகி அதை அவங்க ஒரு கேஸாக போட்டதுனால தான். இதனால் இது ஒரு ரியாலிட்டி ஷோ. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் அதிகமாக கொண்ட ஒரு பாப்புலரான ஷோ. ஸோ இந்த இஷ்யூ மேபி மாதம்பட்டி ரங்கராஜோட இமேஜை டேமேஜ் பண்ணதால அவரை இடைநீக்கம் செஞ்சிருந்தாங்க. சீசன் 7ல இப்போ ஒன் ஆஃப் த ஜட்ஜா அவர் கண்டினியூ பண்றது ஒரு விதத்துல இருந்தாலுமே இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய பிசினஸையும் இப்போ ஷோஸ் பண்றதும் ஈவெண்ட்ஸ் பண்றதும் போயிட்டு இருக்கு. அந்த வகையில ஜாய் கிறிசலா கூட அந்த பிரச்சனை அப்படிங்கிறது முடிஞ்சது. ஜாய் கிறிசலா அப்படிங்கிற ஒரு ஆடை வடிவமைப்பாளர் கூட இல்லீகலான ஒரு அஃபேர்ல இருந்திருக்காது மாதம்பட்டி ரங்கராஜ். ரீசெண்டாக அவருக்கும் அவங்களுக்கும் மேரேஜ் ஆப்ஷன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நிறைய ஃபோட்டோஸ் இந்த சைடு ஜாய் கிறிசலா ரிலீஸ் பண்ணினாங்க. கண்டிப்பாக தன்னை திருமணம் பண்ணி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க கிட்டத்தட்ட 9 months ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. இப்போ ஜாய் கிறிசலா சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அப்புறமேலு இவ்வளோ மோசமாக கேவலமாக நடந்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா பணக்காரங்களோட புத்தி எப்பவுமே கேவலமாக தான் இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு தரக்குறைவாக தன்னுடைய சொந்த மகன்கிட்டயே நடந்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் சட்டம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு கண்டிப்பாக மரியாதை அப்படின்னு ஒன்று கொடுத்து தான் ஆகணும். கண்டிப்பாக இந்த இதுலேருந்து உங்களால் தப்பிக்க முடியாது மிஸ்டர் மாதம்பட்டி ரங்கராஜ். நீங்கள் இன்னும் எவ்வளோ தூரம் போனாலும் நான் உங்களை ஃபாலோ பண்ணி தான் வருவேன். ஏன்னா இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை ஒரு பக்கம் ஜாய் கிறிசலா பேசிட்டு வந்தாலும், மாதம்பட்டி ரங்கராஜோட மனைவியான ஸ்ருதி ரங்கராஜ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ரியாக்ட் பண்ணாத, அதாவது ஆஃப்டர் டிஎன்ஏ டெஸ்ட் ஜாய் கிறிசலாவோட இந்த பதிவு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே ரியாக்ட் பண்ணாத தன்னுடைய மொத்த ஃபேமிலி இன்க்ளூடிங் மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க வைகுண்டம் கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. போயிட்டு இக்னோர் நெகட்டிவிட்டி. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபேமிலி எப்பவும் இந்த மாதிரி யுனைடெடாக தான் இருக்கும், யாராலையும் அதை பிரேக் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறமேலு நான் இந்த விஷயத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக சொன்னேன் மாதம்பட்டி ரங்கராஜ். டிஎன்ஏ டெஸ்ட்டோட ரிசல்ட்டை பார்த்து உண்மையிலேயே ஷாக் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரே ராகா ரங்கராஜோட மொத்த விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் அவன் எனக்கு ஒரு 3வது மகன் அப்படிங்கிற மாதிரி ஜாய் கிறிசலாவோட மகனை அங்கீகரிச்சிருந்தாரு. இது ஒரு பக்கம் ஜாய் கிறிசலாவுக்கு சந்தோஷமா இருந்தாலும் நீதி வென்றுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு பதிவை கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமேலு அவருடைய அந்த எந்த விதமான அதாவது செலவுகள், அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஆக வேண்டியது டேக் கேர் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு எதுலையுமே மாதம்பட்டி ரங்கராஜ் ஈடுபடுறதுக்கு ஸ்ருதி ரங்கராஜ் விட மாட்டேங்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இரவு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ டெஸ்ட் வெளியாகிறதுக்கு முன்னாடியே ரொம்பவும் தூக்கமின்மையால் கிட்டத்தட்ட 1 week கிட்ட கஷ்டப்பட்டிருக்காராம். அந்த வீடியோ அந்த ஃபோட்டோஸ் தான் இப்போ சமூக மீடியாவில் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அப்புறமேலு ராகா ரங்கராஜ் மாதம்பட்டி ரங்கராஜோட மகன் தான் அப்படிங்கிறது ஊர்ஜிதமானதுக்கு அப்புறம் கூட அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்களில் தன்னுடைய மகனாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலுமே அவரை பற்றியும் அவருடைய ஃபேமிலியை பற்றியும் இப்போ கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பக்கம் வீட்டு வாடகை, அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ஓனர் கொடுக்குற டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ஒரு பக்கம், அது மட்டும் இல்லாமல் முன்னாள் கணவர் கொடுக்குற ஸ்ட்ரெஸ் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இருக்காங்களாம் மாதம்பட்டி ரங்கராஜோட 2வது மனைவியான ஜாய் கிறிசலா. அந்த வகையில் எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, மாதம்பட்டி ரங்கராஜோட ஒன் ஆஃப் த சன் தான் என் பையன் ராகா ரங்கராஜ். கண்டிப்பாக அவனுடைய உரிமையை நான் மீட்டெடுக்காமல் விடமாட்டேன். ஒரு பக்கம் எனக்கு நீதி கிடைச்சது சந்தோஷமாக இருந்தாலும் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு ஒரு பண வெறியன் கிட்ட இருந்து என்னுடைய ஃபேமிலி நான் எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு தான் இன்னும் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக சொல்லியிருக்காரு.